ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் பொண்ணு சமையல். இன்றைக்கி என்னன்னா கோழிக்கறி, அதுக்கப்புறம் கோழியோட கால் இதை வச்சு ஒரு ஃப்ரை செம்ம சூப்பராக இருக்குங்க. எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச கோழிக்காலை வச்சு எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முதல்ல கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்க பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஒரு 2 பெரட்டிக்கலாம். பரட்டிட்டு ஒரு 10 வரமிளகா அதை நம்ம எண்ணெயில் அடையும் நல்லா பொரிக்கலாம். வேணா வரமிளகா கொஞ்சம் முன்னாடி போட்டுக்கோங்க. அது நல்லா கருகுனா தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா ப்ரௌனிஷாக வந்ததும் வெங்காயம் வரமிளகா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம். நான் இடித்து தான் போட்டுக்கிறேன், நீங்கள் பேஸ்ட்டாக கூட போட்டுக்கோங்க. அது நல்லா அதோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போனதும் நம்ம கழுவி உப்பு இல்லை மஞ்சள்தூள் மட்டும் போட்டு பரட்டி வச்சுருக்கோம் சிக்கனு. அதுக்கப்புறம் கால் நல்லா சுத்தமாக சுடு தண்ணியில் ஊற வச்சு அதோட தோல் எல்லாம் நீக்கி ரொம்பவுமே வேலை, ஆனால் அது கஷ்டப்பட்டு செஞ்சேன். அதோட டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் செஞ்சுருக்கேன். அதையெல்லாம் போட்டு நல்லா அந்த எண்ணெயில் நல்லா பரட்டி விடலாம். ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு விடலாம். அதில் நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்துருந்துச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு போட்டாச்சு. இதை எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இப்போ போட்டால் தான் அந்த உப்பில் நல்லா இறங்கும் கறியில். இதில் எந்த தண்ணியுமே சேர்க்க போகிறதில்ல. இது அப்படியே நல்லா அது சுண்ட பரட்டணும். நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்கள், கறி நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு தக்காளி மட்டும் ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அந்த தக்காளி போட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு இப்போ தேவைக்கு ஏற்ப பொடியெல்லாம் போட்டுக்கலாம். சிக்கன் பொடி ஒரு பேக்கெட் நான் ஃபுல்லாக போட்டேன். மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அதையும் போட்டுக்கலாம். அவ்வளோதான், இதுக்கு தேவைக்கு ஏற்ப இதெல்லாம் நல்லா போட்டு பரட்டலாம். மிளகு பொடி நல்லா 1 ஸ்பூன் மாதிரி போடுங்க, இல்லை 2 ஸ்பூனாக கூட போடுங்க, நல்லாயிருக்கும். இல்லை தட்டி கூட போடுங்க. கருவேப்பிலை எனக்கு இப்படி பச்சையாக மேலே போட்டால் தான் பிடிக்கும். ஏன்னா ஃபுல்லாக எண்ணெயிலே பரட்டுறதுனால கருவேப்பிலை நல்லாவே பொரிஞ்சிரும். அதெல்லாம் போட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். அந்த பச்சை ஸ்மெல்லாம் போட்டும். அந்த பொடியோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நல்லா பரட்டிட்டு 2 பச்சை மிளகாவும் கொத்தமல்லியும் தூவி அதையும் ஒரு 2 பரட்டிட்டு நல்லா அந்த ஒரு டெக்ஸ்சர் வரும். அது பார்க்கவே சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி வந்துருச்சு. கறி எல்லாம் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஃபுல்லாக வெந்திருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான், இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்ம கோழிக்கால் மிளகு கறி செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. கன்ஃபார்ம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ரொம்பவுமே பிடிச்சது எனக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஆல்.